வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏப்ரல் 2024ல ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் அமால்கமேஷன் சாப்டர்ல இருந்து கேட்ட ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, ஏப்ரல் 2021லயும் சேம் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்ப பார்க்கலாம். எஸ். Following is the balance sheet of X Company Limited as on June 30, 2018. பாருங்க liabilitiesல shares இருக்கு 60 lakh, reserve fund 6 lakh 50, insurance fund 1 lakh 30, profit and loss 20,000, debentures 13 lakh, workmen saving bank 4 lakh, sundry creditor 5 lakh. Assetல பாத்தீங்கன்னா land and building 27 lakh 20,000, plant and machinery 30 lakh, furnitures and fitting 1 lakh, patent and trademark 4 lakh, stock 20 lakh, sundry debtors 6 lakh, cash 1 lakh 80,000. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு additional information கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பாரு. Y Company Limited agreed to take over X Limited on the following basis. அதாவது Y companyன்றது தான் purchasing company. Agreed to take over X Limited. அப்ப Xன்றது என்னது? Selling company. ஓகே. அதாவது X வந்து Y என்ன பண்றாங்க? எடுத்துக்கிறாங்க. Payment of cash at rupees 90 for every shares in X Limited. அதாவது X Limitedல இருக்க ஒரு ஷேருக்கும் கேஷ் வந்து 90 rupees தராங்க. X Limitedல எவ்வளவு ஷேர் இருக்கு பாருங்க, 12,000 ஷேர்ஸ் இருக்கு. இப்ப அந்த 12,000 ஷேர்ஸ்க்கும் 90 rupees Y Limited தராங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பேமெண்ட் ஆஃப் கேஷ் at rupees 550 for every debenture holder in full discharge of debentures. அதாவது debentures பாத்தீங்கன்னா 2,600 debentures இருக்கு. டிபெஞ்சரோட வேல்யூ எவ்வளவுனா 500 rupees. ஆனா 550 rupees தராங்க. அதாவது பிரீமியம்ல கொடுத்து டிபெஞ்சர்ஸ் டிஸ்சார்ஜ் பண்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 4 shares of Y Company Limited on rupees 75 each quoted in the market at rupees 140 each. ஓகே, அந்த ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா 75, அது வந்து மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 140 rupees அந்த ஷேரோட பிரைஸ். இதுக்கு எவ்வளவு ஷேர் தராங்க Y கம்பெனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஷேர்ஸ் இன் எக்ஸ் லிமிடெட், அதாவது 4 ஷேர் ஃபார் எவ்ரி ஷேர், அதாவது ஒரு எக்ஸ் லிமிடெட் ஷேர்ஸ்க்கும் 4 Y லிமிடெட் வந்து ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, 4 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க Y லிமிடெடோடது. எஸ், இப்ப போடலாமா? ஷோ நெசசரி லெட்ஜர் அக்கௌண்ட் இன் எக்ஸ் லிமிடெட். எக்ஸ் லிமிடெட்ல நெசசரி ஜேர்னல்ஸ் வந்து கேட்கல, வெறும் லெட்ஜர் மட்டும் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எஸ், எக்ஸ் கம்பெனின்றது யாரு? செல்லிங் கம்பெனி. ஓகே, டிரான்ஸ்பரர் கம்பெனி. இப்ப நம்ம போடலாமா? எஸ், பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, அசெட்ல என்னென்ன அசெட்லாம் எடுத்துக்கிறோம், என்னென்ன லயபிலிட்டி எல்லாம் எடுத்துக்கிறோன்ற மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. அப்படியே டேக் ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப எல்லா அசெட்டுமே எடுத்துக்கிறாங்க. அப்ப இந்த மொத்த அசெட்டுமே எடுத்துக்கிறாங்க இல்லையா? இப்ப அதுக்கு என்ன நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு அசெட். ஓகே, இப்ப இந்த அசெட்னும் போது லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங், பேட்டன் ட்ரேட்மார்க், ஸ்டாக், டெட்டாஸ், கேஷ், இது எல்லாமே தான். ஓகேவா? இப்ப இந்த என்ட்ரி நான் சொன்னது என்னன்னா, ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெட்டா டு அசெட்னு சொன்னேன் இல்லையா? அப்ப நம்ம ரியலைசேஷன் லெட்ஜர் ஃபர்ஸ்ட் போடலாம். ஓகே, அப்ப அந்த ரியலைசேஷன் லெட்ஜர்ல டெபிட் சைடு நமக்கு இந்த அசெட் எல்லாம் போட வேண்டியது இருக்கும். ஓகே, நமக்கு நெசசரி லெட்ஜர் கேட்டதுனால நம்ம இது போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? லெட்ஜர் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போடணும். ஓகேவா? பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அப்படின்னும் போது கேஷ் கொடுக்குறாங்க இல்லையா, ஷேர் கொடுக்குறாங்க இல்லையா, இது ரெண்டும் தான் எடுக்க போறோம். எஸ், பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஷேருக்கும் 90 rupees கேஷ் கொடுக்குறாங்க. ஷேர் எவ்வளவு? 12,000 ஷேர்ஸ். அப்ப 12,000 into 90 பாத்தீங்கன்னா 10,80,000 கேஷா கொடுக்குறாங்க. ஓகே, அப்புறம் ஷேர்ஸா கொடுக்குறாங்க இல்லையா, அது எவ்வளவு? அதாவது எக்ஸோட ஒரு ஷேருக்கும் 4 ஷேர். பாருங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் 4 ஷேர் ஆஃப் Y Company Limited on rupees 75 each quoted in the market at 140 each for every share in X Company Limited. X கம்பெனில இருக்க ஒரு ஷேருக்கும் 4 ஷேர்ஸ் தராங்க. அப்ப எக்ஸ் கம்பெனில எவ்வளவு ஷேர் இருக்கு? 12,000 ஷேர்ஸ் இருக்கு. இப்ப அந்த 12,000 ஷேர்ஸ்க்கு இன்டூ 4,
ஒரு ஷேரோட பிரைஸ் மார்க்கெட்ல எவ்வளவு 140. பாத்தீங்கன்னா 67 lakh 20,000. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வர்றதுதான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பாருங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 78 lakh. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடலாமா? எஸ். பாருங்க ரியலைசேஷன்ல என்ன சொன்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு அசர்ட். அப்ப ரியலைசேஷன்ல டெபிட்ல நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம்? எல்லா அசட்டையும் எழுதியாச்சு பாருங்க. இங்க இருக்க மொத்த அசட்டையும் நம்ம டெபிட்ல எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லயபிலிட்டிஸை எடுத்துக்கணும். லயபிலிட்டி அப்படின்னும் போது டெபெஞ்சர்ஸ் லயபிலிட்டி, ஒர்க்மேன் சேவிங் பேங்க் லயபிலிட்டி, கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா கிரெடிட்ல வரப்போகுது. எஸ் பாருங்க போட்டாச்சு. ஓகே, டிபெஞ்சர்ஸ் 550 பிரீமியம்ல கொடுக்குறாங்க, டிஸ்சார்ஜ் பண்றாங்க. ஆனாலும் நம்ம செல்லிங் கம்பெனியோட இதுல போடும்போது, புக்ஸ்ல போடும்போது ஆக்சுவலா பேலன்ஸ் ஷீட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் போடணும். பர்ச்சேசிங் கம்பெனில போடும்போது தான் இதோட வேல்யூஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும். அதாவது பிரீமியம்னா பிரீமியம், டிஸ்கவுண்ட்னா டிஸ்கவுண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். செல்லிங்ல போடும்போது அவங்களோட பேலன்ஸ் ஷீட் வேல்யூவை அப்படியே தான் எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போடணும். ஓகே, பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா இங்க Y லிமிடெட் டு ரியலைசேஷன். ஓகே, பாருங்க by Y லிமிடெட் 78 lakh தான் நம்மளோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். அதை போட்டாச்சு. இப்ப நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதுதான். பேலன்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு வருது பாருங்க, 1 crore வருது. ஓகே, அப்ப இங்க எல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் அசெட் தானே, 90 lakh வருது. அப்ப பேலன்சிங் ஃபிகர் என்னன்னா ப்ராஃபிட். இந்த ப்ராஃபிட் யாருக்கு போகும் அப்படின்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. பாருங்க 2 ஷேர் ஹோல்டர்ஸ் 10 lakh. ஓகேவா? இப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் போடும்போது நம்ம இந்த ரியலைசேஷன் சொல்லிட்டு இந்த ப்ராஃபிட் அங்க காட்டணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ். இப்ப அடுத்து என்ன போட போறோம்? Y லிமிடெட் நம்ம போடலாம். Y லிமிடெட்ல பாத்தீங்கன்னா Y லிமிடெட்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா Y லிமிடெட் பேங்க் பணம் கொடுக்குறாங்க, ஷேர்ஸும் கொடுக்குறாங்க. ஓகே, பணம் எவ்வளவு தராங்க? அதோ இருக்கு 10,80,000. ஷேர்ஸ் எவ்வளவு தராங்க? 67,20,000. ஓகே, இது வந்து ரெண்டும் Y லிமிடெட் தராங்க. ஓகேவா? இது வந்து 78 lakh ரியலைசேஷன்ல. ஓகே, எஸ். நம்மளோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அதை தான் இங்க போட்டிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் இன் Y லிமிடெட். ஓகே, இது பாருங்க ஷேர்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்திருக்கு? 67,20,000. சோ அதுக்கான என்ட்ரி, அதாவது ஷேர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஷேர்ஸ்க்கான என்ட்ரி இது. அடுத்து பாருங்க பேங்க் அக்கவுண்ட். பேங்க் வந்து ஏற்கனவே எவ்வளவு இருந்தது? பேங்க் கேஷ் எல்லாம் ஒண்ணுதான். கேஷ் எவ்வளவு இருந்தது? 1,80,000 இருந்தது. பேலன்ஸ் brought down. அதை ரியலைசேஷன் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா, சோ அதை வந்து போட்டிருக்கோம். அடுத்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு கொடுத்திருக்கு? 10,80,000 இல்லையா, அதையும் இங்க காமிக்கிறோம். ஓகே, யாரு கொடுக்குறா? Y லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகே, அப்ப அதுக்கானது இது பாஸ் பண்ணியிருக்கோம். சரியா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் தான் இப்ப நமக்கு டேலி ஆயிடும். அப்ப நம்ம சரியா போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஷேர் ஹோல்டருக்கு என்னென்னலாம் கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பேலன்ஸ், அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், இதுல எதெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் அப்படின்னா ஷேர் கேபிட்டல், அதுக்கப்புறம் ரிசர்வ் ஃபண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ் ஃபண்ட், அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தான். அது எல்லாம் நம்ம வந்து ரியலைசேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகே, இப்ப பாருங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஷேர் கேபிட்டல், ரிசர்வ் ஃபண்ட், இன்சூரன்ஸ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா? அடுத்து நம்ம இந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்னென்னலாம் பே பண்ணோம் அதெல்லாம் போடலாம். ஓகே, இது ரியலைசேஷன்ல வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்தது இல்லையா, அந்த ப்ராஃபிட் ரியலைசேஷன் ப்ராஃபிட்டோட என்ட்ரி இது. ரியலைசேஷன் ப்ராஃபிட் என்ட்ரி என்ன? ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். ஓகே, அப்ப இந்த ஷேர் ஹோல்டருக்கு எந்தெந்த ஃபார்ம்ல பே பண்ணிருக்கோம்? கேஷ் கொடுத்திருக்கோம் 10,80,000. அப்புறம் ஷேர்ஸ் கொடுத்திருக்கோம் 67,20,000. ஓகே, போட்டாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க, ரெண்டு சைடும் உங்களுக்கு டோட்டல் டேலி ஆயிடும். ஓகே, பாருங்க ஆட் பண்ணீங்கன்னா 78 lakh ரெண்டு சைடும் வந்துருச்சு. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேலி ஆயிடுது. அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியா போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதாவது நெசசரி லெட்ஜர் அப்படின்னும் போது நம்ம எதெல்லாம் போடுறோம் அப்படின்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட், அப்புறம் வந்து பர்ச்சேசிங் கம்பெனியோடது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷேர்ஸ் இன் பர்ச்சேசிங் கம்பெனி, அப்புறம் பேங்க் அக்கவுண்ட், அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கவுண்ட். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும்ட்டு? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம்.
Thank you for your patient listening.